ஹாய், என்னடா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தான் நான் ஒரு குடும்ப இஸ்திரியா இருக்கேன். என்னன்னா இப்போ வந்து நான் கல்யாணமாகி வந்த புதுசுல எதுவுமே சமைக்க தெரியாது. அந்த டயத்துல எல்லாம் ஒண்ணுமே செய்ய தெரியாது. ஆனா சப்பாத்தி போட்டு அதுக்கு தொட்டுக்கிறது வந்து தக்காளி பஜ்ஜி எங்க ஊர்ல சொல்லுவோம். அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சரியா? நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோட வேலையை செய்கிறத விட என்னோட பேச்சு தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் வீட்டில். கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் வச்சு ஒன்று ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு சப்பாத்தி இன்னைக்கு போட போகிறேன். ஓகேவா? அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து உப்பு ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உப்புனாலே பாத்திரே பிடிக்காது. நம்ம வீட்டாளருக்கு தகுந்தாப்புல நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரியா? நிறைய தண்ணி ஊற்றி குளகுளன்னு பயிர் போகுது. அதெல்லாம் அளவா தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக மாவு பிணைஞ்சிருக்கேன்னு பால் மாதிரி. இப்போ நம்ம இதை பிணைஞ்சு எடுத்து கொஞ்ச நேரம் தனியாக அந்த பக்கம் வச்சிடணும். கொஞ்ச நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன உள்ள ஸ்டஃப் வைக்கணும், அந்த தக்காளி பிஜின்னு சொன்னால அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டிடுறேன், எடுத்து காட்டுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி தான் தேவை. இந்த குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளி எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து உடச்சது, அதனால இது கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தக்காளி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய். நான் வந்து இந்த வீடியோ ஒவ்வொரு தடவை பேச சரியா ஓகேவான்னு கேட்டுட்டே இருக்கேன்னா, நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அதனால நான் சின்ன பிள்ளை கேட்டையில ஓகேவாடா சரியாடா அப்படி கேட்டு பழகி அது அப்படியே வந்துட்டே இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வெங்காயம்னாலே பயம். நம்ம வீட்டில் வந்து அம்மா கூடயே அப்படியே இருந்து அப்படியே 12 மணி 11 மணி வரைக்கும் தூங்கி பழகி இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் இந்த பெரிய வெங்காயம்னா இது கண்ணில் தண்ணி வந்துடுமே, அதனால இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அப்புறம் நான் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரோட இங்கே வந்திருக்கேன்னா, இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. அதனால நான் பேசுறது வந்து கொஞ்சோண்டு கோயம்புத்தூர் பாஷை, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த தூத்துக்குடி பாஷையும் சேர்ந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா உருப்படியே எங்களுக்கு அந்த தமிழ் மறந்து போயிரு, இந்த தமிழ் சரியா வராது. அதனால அப்படியே பொழப்பு வந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து நீங்க இந்த பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். சரியா? நீல வாக்குல கட் பண்ணாம அப்படியே குட்டி குட்டியா போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுற வேண்டியதான். இது சென்டரா இப்படி கட் பண்ணிட்டு இதோ இந்த ஒயிட்டா தெரியுதுல்ல, இதை கட் பண்ணி தூக்கி அந்த பக்கம் போட்டுருங்க. இது கொஞ்சம் வேகாதான், எனக்கு என்னன்னு தெரியல. எல்லாரும் கட் பண்ணி போடுவாங்க, நானும் கட் பண்ணி போட்டு தூக்கி அந்த பக்கம் போட்டுருவேன். அவ்வளோதான். நான் வந்து பெருசாவெல்லாம் எனக்கு குக் பண்ணவெல்லாம் தெரியாது. எனக்கு சாதாரணமாக தான் செய்ய தெரியும். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமையலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் பார்த்து நானே சமையல் பண்ணி பழகினேன். ஆனால் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் சமையல் பண்ணும்போது யூடியூப் சேனலில் வர ரெசிபி வச்சு சமையல் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வருது. செகண்ட் டைம் அது ட்ரை பண்ணும்போது எனக்கு அது சரியாக வர மாட்டேங்குது. அதனால் நான் எல்லா ரெசிபியும் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தடவை தான் செய்வேன். அது எங்கள் வீட்டில் ஒரு பழையாடி எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்காரு. சில டைம் நல்லாவெல்லாம் வராது. நிறைய டிஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சில டிஷ் வந்து நல்லா வராது. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அவருக்கு கொடுப்பேன், நான் நல்லா இல்லை சிவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுத்தமாகவே இதை சாப்பிட மாட்டேன். எல்லா லேடிஸ் அப்படித்தான் நம்ம பண்ணுவோம். வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பாருங்க, வெங்காயம்னா பயம் நம்மள கண்ணில் எப்படி தண்ணி வருது. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பார்த்துட்டே நிற்கிறாரு. இதுக்குதான் ஒரு வீட்ல வேலை செய்யாத பிள்ளைல கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடாது சொல்றேன். இப்போ வந்து இந்த தக்காளி கட் பண்ண போறேன். இதுக்காக நான் இந்த தக்காளிக்கெல்லாம் க்ளோஸ் அப் வச்சிருக்கேன்னா, நான் வந்து வெங்காயத்தை வெட்டி என் கண்ணில் தண்ணி வந்து என்னோட ஐலைனர் சைடு ஒழிக்கிட்டு இருக்கு. அந்த கந்தரகுலத்தை காட்ட வேண்டாமேங்கிறக்காக இப்போ இதுக்கு தக்காளிக்கெல்லாம் ஒரு க்ளோஸ் அப் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு என் வீட்டுக்காரரு. சும்மா கையில வர மாதிரி வெட்டுங்க. இதை நம்ம என்ன ஆனப்பா அவ்வளோதான், எப்படி வருதோ அப்படி வெட்டிட்டு போயிட வேண்டியதான். சரியா? அடுத்த ரெசிபி நான் என்ன பண்ணணும்னு நீங்கன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கே சமையல் தெரியாது, நானே பண்ணிடுறேன். ஏதோ ஒன்று புதுசாக கல்யாணமாக இப்போ தான் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ பரிதவிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எப்படி ஏத்தாப்புல சின்ன சின்ன இதாக போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நான் அடுத்தடுத்த ரெசிபி போடுறேன். சரியா? பச்சை மிளகா வந்து இவ்வளோ பெருசாக இருக்காட்டி நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணி அப்படியே துண்டா இந்த எண்ணெய். நான் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுல்ல, நான் தான் பெரிய குக்கர் ஆகிட்டேனே. அதனால நாங்கள் இதுலேருந்து அப்படி ஊற்றி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்க லைட்டாக இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த தக்காளி வெங்காயம் இதாக சேர்ந்து வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சிச்சான்னு பார்த்துக்கணும். எனக்கு பொதுவாகவே இந்த எண்ணெய்னால பயம்தான். இந்த கடுகு டொப்புன்னு வெடிக்கும்ல, மூஞ்சியில் கைகள் விழுந்துமோன்னு பயம்தான். கொஞ்சமாக தான் போடுவேன் கடுகெல்லாம். கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிருச்சு எண்ணெய், துக்குன்னு மேலே தெரிக்குது. போதும்.
போட்டுட்டு இது வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே இது வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. சரியா ஐயாப்பா? நான் ஒரு குக்கராப்பா. நான் வந்து அது வெடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வந்து இந்த கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு லைட் எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பொடிச்ச உளுந்துப்பா, இதை வந்து நான் பொடிச்ச உளுந்து வாங்க மறந்து விட்டுன்னு வெள்ளை உளுந்தை போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன்ப்பா. அது கொஞ்சம் மாவு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. நீங்க வந்து வீட்டில் ஆல்ரெடி இந்த தாளிப்பு போடுற உளுந்து வச்சிருப்பீங்களா, அதையே போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நான் வந்து இப்போ அப்படியே கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் தெரியுதா உங்களுக்கு, அதை அப்படி போட போறேன்னா. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டோம்ல, போட்டுட்டு இது ஒரு கிண்டிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து ஃபுல்லாக இதில் போட்டுறணும். இதோட கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை நாங்கள் அப்படியே பேச்சு வழக்கில் சொல்லி பழகியாச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு நான் வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சமாக கால் தான் போடுவேன், காலுக்கு கம்மியாக தான் போடுவேன். இப்போ வந்து இந்த ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு வெந்துட்டு இருக்குது. தக்காளி வெங்காயம் வதக்கணும்ல, அதுவே ஆகட்டும். நீங்கள் கொஞ்சம் உருண்டை பிடிக்கும் போது ஸ்டஃப் வைக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிக்கோங்க. நான் சப்பாத்தி பறத்தது பாருங்க, எனக்கு வந்து ரொம்ப கரெக்டான ரவுண்டெலாம் வராது, ஆனால் ஓரளவுக்கு ரவுண்டு வரும். சப்பாத்தி நான் உருட்டுற வாழ்க்கையில் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இங்கே வந்து உருட்டிட்டு கிடக்கேன். இதோ பாருங்க, இதை என் புருஷன் போட்டு உருட்டு மாவு அந்த மனசை நான் உருட்ட முடியாது, அதனால இதை உருட்டி தர வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா மாவு கையில் ஒட்டவே இல்லை. நான் ஒரு பெரிய குக்கர் நிரூபிச்சிட்டேன்னா எப்படி பாருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சப்பாத்தியை வந்து நல்லா அழகாக பரட்டிக்குவோம். அது ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டுக்கிறேன். கையில் ஒட்டவே இல்லை, இந்த இப்படி பரத்த போனேன். ஃபர்ஸ்ட் கையை வச்சு இது ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். க்ளோஸ் அப் வந்துக்கிறீங்களா? நான் எண்ணெயை தொட்டு பரத்த மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி பொடியை போட்டே பரத்து பழக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கல்லை ஆன் பண்ணிட்டு இந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த கல்லை வைக்கப்போம். சரி, இப்போ நம்ம சப்பாத்தி பரத்தும் போது இந்த நம்ம கோதுமை மாவு வேதனை யூஸ் பண்ணி இதை பரத்தணும். அதனால நம்ம வந்து இப்படி நல்லா தட்டிக்கணும். சப்பாத்தி மேலே இதோ நம்ம பண்ணி வச்சது போட போறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதைய இப்படி மடக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் மடக்கிட்டு திருப்பி இங்கே நீங்கள் வந்து ரோல் போடுற மாதிரி மடக்கணும்னா கூட அழகாக மடக்கலாம். ஸ்டஃப் வந்து வெளியே வந்துடாம அதை ஃபுல்லாக எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேயா? கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் விட்டாலும் சரி, இல்லை பட்டர் போட்டாலும் சரி. இன்னொன்று வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் லைட்டாக மேலே ரெண்டு சொட்டு மட்டும் விடுங்க, போதுமா, நிறைய வேண்டாம். அப்பா, இப்போ நம்ம வந்து அங்கே ஸ்டஃப் போட்டு தவாலை போட்டு எடுத்தாச்சு. அதை வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக காட்டுறதுக்கு 2 மட்டும் எடுத்து வந்திருக்கேன். ஒரு ஸ்கொயரு, இன்னொன்று அந்த சவர்மா மாதிரி ரோல் டைப்பு. இதை இப்போ கட் பண்ணி இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இருந்தாலும் நம்ம அப்படி சாப்பிடுவோமா, கட் பண்ணியே சாப்பிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன். நான் சின்ன பீஸா. ஐயோ, கட் ஆகுதா பார்த்துக்கோங்க. இந்த இங்கே ஒரு ஸ்டஃப் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. சரி, நல்லா அழுத்தி பயப்படாமல் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பயப்பட்டு தான் எனக்கு கட் ஆச்சு. ஐயோ, வரமாட்டேன் பத்தியா, குழப்பிட்டு வந்துச்சு. இதோ நான் சொன்ன மாதிரி இந்த இதையை நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட இந்த குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என் பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க.